Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னா என்ன? ஒருவேளை தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வந்தா அதனுடைய செயல்முறையும் பாதிப்புகளும் தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்கும்? தொகுதிகள் மக்கள் தொகை அடிப்படையில் எவ்வாறு மறுசீரமைப்பு செய்யப்படுகிறது? இது மட்டும் இல்லாம மறுசீரமைப்பு ஆணையம் எப்படி செயல்படுகிறது? தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களுக்கு இந்த தொகுதி மறுசீரமைப்பால என்னென்ன பாதிப்புகள் நிகழப்போகுது? இந்த எல்லா கேள்விக்கான பதிலும் இந்த காணொளியில இருக்கு. இந்த காணொளியை முழுமையா பாருங்க. நமது இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்று தொகுதி மறுசீரமைப்பு என்ற வார்த்தை அதிகமா உச்சரிக்கப்படக்கூடிய வார்த்தையா மாறிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக நம்ம தமிழகத்துல தொகுதி மறுவரையறை என்ற இந்த வார்த்தை வீரியம் பெற்றிருக்குன்னே சொல்லலாம். நாடாளுமன்றம் என்றாலும் சரி, சட்டமன்றம் என்றாலும் சரி, அதுல மக்களுடைய குரல் ஒலித்திடணும் அப்படின்னா தொகுதி அடிப்படையில பிரதிநிதிகள் தேர்வு செய்யப்படுவாங்க. இந்த மக்கள் பிரதிநிதிகள் தான் தங்களை சார்ந்து இருக்கக்கூடிய தொகுதி மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, அவர்களுக்கான தேவைகள் என்ன என்பது குறித்து எல்லாமே இந்த மக்கள் மன்றங்கள்ல முறையிடுவாங்க. இதனுடைய அடிப்படையில தான் சட்டங்களும் இயற்றப்படும். நமது இந்திய நாடு சுதந்திரத்திற்கு பிறகு கடந்த 1951 முதல் முறையாக பொது தேர்தலை சந்திச்சது. இந்தியா முழுவதும் பொதுமக்கள் முதல் முறையாக தேர்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தாங்க. அவங்களுக்கு வாக்குரிமையும் அளிக்கப்பட்டது. அந்த காலகட்டத்துல தொகுதி என்பதும் ஒரு தொகுதிக்கு இவ்வளவு வாக்காளர் என்பதும் முறையா நிர்ணயிக்கப்படாம பொத்தாம் பொதுவாதான் இருந்துச்சு. அதனாலதான் முதல் பொது தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டதுமே அதற்கு அடுத்த ஆண்டிலேயே டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட், அதாவது எல்லை நிர்ணய ஆணைய சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. 10 வருடங்களுக்கு ஒரு முறை நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது, அதன் அடிப்படையில தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்வது, இது எல்லாமே இந்த சட்டம் வலியுறுத்துது. மறுசீரமைப்பு ஆணையத்தோட பிரதான பணியாவும் இது இருந்துச்சு. ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு குறைந்தபட்சம் எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கணும், ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த தொகுதி எப்படி மறுசீரமைப்பு செய்யப்படணும், இது எல்லாமே இந்த மறுசீரமைப்பு ஆணையம்தான் முடிவு செய்து. இது தொடர்பான அதிகாரங்களும் இந்த அமைப்புக்கு இருக்கு. எல்லா காலத்திற்கும் ஒரு தொகுதி ஒரே மாதிரியா இருக்க முடியாது. கால மாற்றத்திற்கு ஏற்ப இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படுவது அவசியம். 1951 நடைபெற்ற பொது தேர்தலின் போது நமது நாட்டோட மக்கள் தொகை 35 கோடியா இருந்துச்சு. அந்த எண்ணிக்கைக்கு ஏற்பதான் 489 மக்களவை தொகுதிகள் இருந்தன. அதன் பிறகு கடந்த 1952 முதல் முறையாக தொகுதி மறுவரையறை நடத்தப்பட்டது. நாட்டின் மக்கள் தொகை 35 கோடியிலிருந்து 36 கோடியாக அதிகரிச்சதால அதற்கு ஏற்ப மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கையும் 489 494 அதிகரிச்சது. அதாவது முன்பு இருந்ததை விட கூடுதலாக 5 தொகுதிகள் சேர்க்கப்பட்டன. இதே போல அதற்கு அடுத்த 10 ஆண்டுகள், அதாவது 1963 மீண்டும் தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டுச்சு. நாட்டோட மக்கள் தொகை 43 கோடியே 90 லட்சமாக உயர்ந்ததால நாடாளுமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கையும் 494 522 அதிகரிச்சது. 1973 கடைசியாக நடைபெற்ற மறுசீரமைப்புல இந்த எண்ணிக்கை 543 உயர்ந்தது. அப்போது நாட்டோட மக்கள் தொகை 54 கோடியே 80 லட்சம். 1970 நாட்டோட மக்கள் தொகையை கட்டுப்படுத்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டம் தீவிரமாக அமல்படுத்தப்பட்டது. ஒரு பக்கத்தில் அமல்படுத்தப்பட்டாலும் தமிழகம், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மட்டுமே மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தின. இதற்கு மாறாக உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் போன்ற வட மாநிலங்கள்ல மக்கள் தொகை பெருக்கம் குறையவே இல்லை. இது போன்ற சூழல்ல தொகுதி மறுவரை செய்யப்பட்டா அது மாநிலங்களுக்கிடையே ஒரு சமச்சீரற்ற போக்கை ஏற்படுத்தும் என்பதற்காகவே தொகுதி மறுசீரமைப்பு செய்வதை அடுத்த 25 ஆண்டுக்கு நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்துல திருத்தம் செய்யப்பட்டது. 2001 வரை தொகுதி மறுசீரமைப்பு நிறுத்தப்பட்டது. அந்த காலகட்டத்திலும் நாடு முழுவதும் மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பது சரிசமமாக இல்லை. இதனால அப்போதைய மத்திய அரசும் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு தொகுதி மறுசீரமைப்பை தள்ளி வைக்கணும்னு முடிவு செஞ்சது. இன்றைய சூழல்ல தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வந்தா வட மாநிலங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் என்பதால இந்த முறை மறுசீரமைப்புக்கான பணிகளை மத்திய அரசு தீவிரப்படுத்தியிருக்கு. அதே நேரம் இதுல நமக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில மறுசீரமைப்பு செய்ய வேண்டி தமிழகமும் களத்தில் இறங்கியிருக்கு.
தென் மாநிலங்களையும் அரவணைத்து அதற்காக முன்முயற்சிகளையும் தீவிரமா எடுத்து வருது. தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு தொகுதி எண்ணிக்கை குறைந்தாலோ அல்லது நமக்கு சொற்ப அளவுல தொகுதிகளை உயர்த்திட்டு வட மாநிலங்களுக்கான தொகுதி எண்ணிக்கையை கணிசமாக அதிகரிச்சாலோ அதை ஏற்க முடியாது என்பதுதான் நம்மளுடைய வாதம். அதற்கு பதிலாக மேலும் 25 ஆண்டுகளுக்கு தொகுதி மறுசீரமைப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கு. தமிழகத்தோட கோரிக்கை நிறைவேறுமா இல்லையான்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். வணக்கம்.